நாங்கள் செட்டிநாடு ஸ்வீட்டில் ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம், பால் கொழுக்கட்டை. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விஷயம்? கண்டிப்பாக. பால் கொழுக்கட்டைங்கிறது ஒரு பெரிய ஒரு மருத்துவம் மிகுந்த ஒரு உணவு அப்படி தான் நான் சொல்லணும். எப்படின்னா அந்த பால் கொழுக்கட்டைக்கு அரிசி ஊறப்படணும். 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஒரு கணக்கு இருக்குது. ஊற போட்டுவிட்டு அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதை ஆட்டிட்டு அந்த மாவை பக்குவமாக மாவிளக்கு வைக்கிற திக்னஸில் அதை சேர்மானங்கள்லாம் சேர்க்கணும். என்னென்ன சேர்மானம் சேர்க்குறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அந்த பால் கொழுக்கட்டைக்கு மாவு கோவிலுக்கு மாவிளக்கு வைப்போம்ல, அந்த பக்குவத்தில் அதை தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்க அத்தனை பேருன்னு கூப்பிடுவாங்க. பெரியத்தா, சின்னத்தா, ஐத்தையாண்டி எல்லோரும் உட்காந்து ஒரு பேப்பரை விரித்து ஆளுக்கு இம்புட்டு கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி பேச்சு பேசிக்கிட்டே உருட்டுவது வழக்கம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேச்சு எங்கள் வீடுகளுக்குள்ளே இருக்கிற பேச்சுகளாகத்தே இருக்கும். அம்மா என்ன பண்ணுறாங்க, பெரிய என்ன பண்ணுறாங்க, இப்படி பேர பிள்ளை நல்லா படிக்குதுங்களா, அப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க பேச்சுகளை பேச்சு அந்த மாவை அந்த 1 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு பதத்தை அல்லது 1/2 இன்ச்சு இந்த அளவுள்ளதே நம்ம உருண்டையாக அந்த உள்ளங்கை தான் அதோட மாவு செய்கிற ஒரு பிளேஸ். இந்த உள்ளங்கையிலையும் இந்த ஆள்காட்டி விரலும் கட்டை விரலுக்கு பயன்படுத்தி மட்டுமே மேனுவலாக செய்வாங்க. இப்போ நிறையா மிஷின்ஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா செட்டிநாடு பழக்கத்தில் பால் கொழுக்கட்டைக்கு கையில் உருட்டி அப்படியே பேப்பரில் போட்டு செத்த நேரம் அப்படியே உணரணும். அப்படி செத்த நேரம் உணர்ந்த பிறகு அப்புறம் அடுப்படியில் போய் அந்த அடுப்பில் அதுக்கு தேவையான சேர்மானங்கள்லாம் போட்டு பண்ணும்பொழுது பால் கொழுக்கட்டையை அந்த கிண்ணத்தில் கொண்டாந்து எல்லாம் சாப்பிடும்போது அப்படித்தான் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்களே.